கெஞ்சா அடிக்கிறானுங்க, குடிக்கிறானுங்க, ரவுடி பசங்க நிறைய பேர் லாரிக்காரனுங்க பாக்குறானுங்க. எல்லாம் வயசு பிள்ளைங்களா இருக்குதுங்க, குழந்தைங்க இருக்குது. நாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறோம். நாங்க வயசு பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்களாம் நடக்க முடியல, அப்படி இருக்குது இந்த இடம். இந்த ஆட்சி சரியில்லாத ஆட்சி. எங்க பார்த்தாலும் ரவுடிசம், வெட்டு குத்து கொலை இதுதான் நடக்குது. அடிக்கடிக்கு வராங்க, முன்னாடி கட்டித்தர ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, ஓட்டு மட்டும் போட்டா போதுமா. இதோ பாத்ரூம் அங்கங்க போறேன், பாத்ரூம் எல்லாருமே பாக்குறாங்க. சுத்தமா பாத்ரூம் போக முடியல. இதோ இருமா பாத்ரூம் கட்டி தரேன் அப்படின்றாங்க, அந்த பாத்ரூம் கூட கட்டி தரல. பிறந்ததுல இருந்து இங்கதான் வாழ்ந்துருக்குறோம். ஆனா யாருமே ஒண்டி கூட வீடு தந்தது இல்ல. எல்லாம் வந்து எல்லாரும் வராங்க, வீடு கொடுக்குறோமா, எல்லாமே கொடுக்குறோம், அத்தாச்சி ஏத்துக்கலாம்ன்றாங்க, போறோம். ஆனா ஒன்னும் குத்துது பாடி இல்ல. பாத்ரூம் கட்டி கொடுக்கல, கட்டித்தரேன்றாங்க, இன்னும் கட்டி தரல. எல்லாம் பாத்ரூம் போறதெல்லாம் பாக்குறாங்க இந்திக்காரங்க. திமுக எதுவுமே செய்யல, இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவும் செஞ்சது இல்ல. ஆய்ப்புறம் தொகுதியை பொறுத்தவரை டிவிக்கே தான், அதில் மாற்றமே இருக்காது. ஐடி மூர்த்தி வந்து தொகுதி பக்கமே எட்டி பார்க்க இந்த ஆளை வந்து 4-5 வருஷம் பார்க்க கூட முடியல. இதுக்குதான் இந்த ஆள் எப்படி சீட்டு கொடுத்தான்னு தெரியல, எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. கூட இருந்த 100 பேர் இருக்கானுங்க பாரு, அவருக்கோசம் எம்எல்ஏ ஆக்குனாங்க பாரு, அவங்கள கூட பார்க்க மாட்டுறாரு. அது மாதிரி எம்எல்ஏ எதுக்கு? நிறைய பெண்களை சாவடிக்கிறாங்க, மனசாட்சியே இல்ல. இதேதான் இதுவாகுது, நம்ம நாட்டுல நடக்கிறதே சரியில்லை. ஒரு பாத்ரூம் தான் கட்டுங்கன்றோம், நாங்க வேற எதையுமே கோரிக்கை கேட்கல. அது குப்பை போட்டு போவோம். நாங்க எல்லாத்தையும் எத்தனை லாரிக்கார பாக்குறோம் பாரு, எல்லாம் ஆம்பளைங்க. அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்கா, அது நினைச்சு பார்க்க மாட்டாங்க அவங்க. யாரு வந்தா அவங்க நிலைமை மாறும்? விஜய் வந்தா எங்க ஓட்டு ஒரு எங்க அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்தா ஒரு 70-80 ஓட்டு இருக்கு. எல்லாமே விஜய் தான். எனக்கு 10 வயசுல இருந்து கடல் தொழில் கஷ்டம் என்ன முன்னேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது, சொந்தமா வீடு கூட கிடையாது. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. பணம் வேணா அவர் அங்கேயே சம்பாதிச்சுக்குவாரு. இதுதான் வந்து பணம் சம்பாதிக்க அவசியம் இல்லைல்ல. 300 கோடி ரூபாய் வருமானம் தொட்டு வராருன்னா மக்கள் மேல ஆதரவு இல்லாமல் வருவார். பக்கம் ஏடிஎம்கே, நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன். நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். 30 பேர் இருக்கோம் ஃபேமிலியில், 30 பேர் விஜய்க்கு தான் போடுவோம். வேற யாருக்கும் மாற்றி போட மாட்டோம். அவர் தனித்து நின்றா ஜெயிச்சிருவாரு, ஆனா நிக்க விட மாட்டாங்க. 2 பெருசாலிங்க இருக்கு. விஜய்க்கு என் ஓட்டு என்னைக்குமே பிகிலி, என் குடும்பமே பிகிலி தான். கப்பு முக்கியம், அதனால விஜய் தான். இது எக்ஸ்பிரஸ் நிலையங்களுக்கு வணக்கம். நாம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராயபுரம் சட்டமன்ற தொகுதி தான் இருக்கோம். இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஐடி மூர்த்தி தான். இதுக்கு முன்னாடி 2001 2016 வரைக்கும் யார் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த டி ஜெயக்குமார் தான் எம்எல்ஏ இருந்துக்கிறாரு. இன்னும் இந்த ராயபுரம் தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை என்னென்ன இருக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ராயபுரம் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு என்பதை நம்ம அந்த மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வேற என்ன பிரச்சனை பாருங்க. பல வருஷமா இந்த ரோடு போடாத இருந்தாங்க, வீடுக்கு தான் இப்ப பிரச்சனையாகுது. வீடும் கேட்டுனுக்குறோம், அதுவும் தரல யாருமே. நாங்க பல வருஷத்துல இருந்து பிறந்ததுல இருந்து இங்கதான் வாழ்ந்துருக்குறோம். ஆனா யாருமே ஒண்டி கூட வீடு தந்தது இல்ல. எல்லாம் வந்து எல்லாரும் வராங்க, வீடு கொடுக்குறோமா, எல்லாமே கொடுக்குறோம், அத்தாச்சி ஏத்துக்கலாம்ன்றாங்க, போறோம். ஆனா ஒன்னும் குத்துது பாடி இல்ல. ஆனா விஜய் வந்தாதான் எங்களுக்கு என்னன்னு தெரியல. விஜய் வந்தா ஜெலிப்பாரா இல்லன்னு தெரியல. விஜய் தான் நாங்களே இந்த வருஷம் ஓட்டு போடுவோம். பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துறாங்களா? பாத்ரூம் கட்டி கொடுக்கல, கட்டித்தரேன்றாங்க, இன்னும் கட்டி தரல. அங்க கட்டினா எல்லாம் சண்டை போடுறாங்க, இங்க கட்டினா எல்லாம் இங்க கட்ட முடியாதா, காவா இருந்தாதான் கட்டுவாங்களாம், எங்கேயும் கட்ட முடியல. அதனால அன்னைக்கு சண்டை போட்டு மாஞ்சாங்க. அப்புறம் இங்க இருக்க பெண்கள் எப்படி போறாங்க? எல்லாம் அந்த இடத்துலதான் போவாங்க. ரோட்டு ஓரத்துலீங்களா? பாதுகாப்பு இருக்காதே? எதுவுமே இல்லையே, எல்லாம் பாத்ரூம் போறதெல்லாம் பாக்குறாங்க இந்திக்காரங்க. அதனால என்ன பண்றது, நாங்க எல்லாம் மறுப்பா கட்டி வச்சுக்கிறாங்க. அங்க மறுப்பா கட்டி வச்சனாதான் அங்க போறாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அந்த கம்பி வேற, அந்த மேல போற கம்பி வேற ஏத்துட்டாங்க. அப்போ பெண்கள் எல்லாம் இந்த இது போறதுக்கு கைப்பற போறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆமா, கஷ்டமாகுது ரொம்ப. என்ன பண்றது தெரியல. இந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை வச்சீங்களா? திமுக எம்எல்ஏ கிட்ட யாருமே வரலையே. இங்க வந்தாதானே சொல்றதுக்கு. அப்ப கூட சொல்றோம், எல்லாருக்கிட்டே சொல்றோம், ஆனா ஒண்டி கூட வந்து பாடு இல்ல. எட்டி பார்க்க மாட்டேன் திமுக எம்எல்ஏ. இல்ல. உங்க ஓட்டு யாருக்கு? விஜய் தான். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? மாறும். அடிக்கடிக்கு வராங்க, முன்னாடி கட்டித்தர ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, ஓட்டு மட்டும் போட்டா போதுமா. இதோ பாத்ரூம் அங்கங்க போறேன், பாத்ரூம் எல்லாருமே பாக்குறாங்க. சுத்தமா பாத்ரூம் போக முடியல. இதோ இருமா பாத்ரூம் கட்டி தரேன் அப்படின்றாங்க, அந்த பாத்ரூம் கூட கட்டி தரல. இந்த பூங்கா கட்டி தரேன்னாங்க, பூங்கா கூட சும்மா மேலுக்குன்னு கட்டி போயிட்டாச்சு. இதோ வந்தாங்க ஜனம் வந்து பேட்டி கொடுத்தா அவ்வளவுதான், அதான் எதுவுமே கவனிக்கவே இல்லை. நீங்க என்ன சொன்னா நான் கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாச்சு. காவா ஓது கொசு கட்டி தாழ முடியல,
முடியல, எதுவுமே பண்ண முடியல, தூங்க முடியல. அவங்களுக்கு என்ன தெரியும், ஓட்டு போடுங்க, இவங்க வராங்க அவங்க வராங்க, அந்த கொஞ்ச நேரம் தான் இது பண்றாங்க அது பண்றாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான், அதோட போயிடுறாங்க. ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க, மற்ற நேரம் திரும்பி அவ்வளவுதான், பார்க்க மாட்டாங்க. எதுவுமே பண்ண போறதே இல்ல. ம். வீடும் கூட கொசு கடிக்குது, மழை பெஞ்சா ஒழுகுது, சுத்தமா படுக்க முடியல எங்களால. அப்போ திறந்த வெளில தான் நீங்க பாத்ரூம் போறீங்க. ஆமா, எல்லாருமே பாக்குறாங்க, நான் சுத்தமா பாத்ரூம் கூட போக முடியலண்ணா. என்ன சொல்றாங்க திமுக எம்எல்ஏ கோரிக்கை வச்சீங்களா? என்ன சொல்றாங்க? வந்தாங்க அன்னைக்கு பாத்ரூம் கட்டி தரேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் சொன்னோம். ம். அதோட ஆள் அட்ரஸ் யாருமே காணவே காணோம், வரவே கூட இல்ல. இதுக்கு முன்னாடி நாலு டைம் அதிமுக ஆண்டுக்கிறாங்க. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் இப்ப கிட்ட திமுக ஆண்டுக்கிறாங்க. அப்பயும் உங்க நிலைமை மாறலையா? நாங்க விஜய்க்கு தானா, விஜய் என்ன பண்றாரு நாங்க பாப்போம்னா. விஜய் வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா? செய்வாருண்ணா, வீடு இந்த பாத்ரூம் கட்டி கொடுப்பாங்களா? செய்வாருண்ணா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுண்ணா விஜய் செய்வாருன்னு. அங்கங்க எல்லாருமே பாத்துன்னு இருக்கிறாங்க, சுத்தமா பாத்ரூம் போக முடியல, சின்ன சின்ன பசங்க கூட அங்க போக முடியலண்ணா. விஜய்க்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவர் எப்படி பண்றாருன்ட்டு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் பண்ணுவாருன்னு. இது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே செய்யறாரா இல்லையான்ட்டு. செஞ்சா எங்களுக்கும் நல்லது தானே. அடுத்த ஆட்சிக்கும் அவரே தானே வர போறாரு, மக்களுங்க நம்புவாங்கல்ல. அதுக்குதான் நாங்க அவருக்கு போடுறோன்றோம். பெண்களுக்கும் பாதுகாப்புன்னு கொடுக்குறேன்னுக்கிறாரு. பெண்களும் பாதுகாப்பா இருக்கிறாங்களா இல்லையா, பெண்கள் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாக்கலாம். அடுத்த தடவை பெண்களுக்கும் பாதுகாப்பு இருந்தா பரவாயில்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு சொல்லி அவருக்கு நாங்க திருப்பி போடுவோம். இந்த ஆட்சி சரியில்லாத ஆட்சி, எங்க பார்த்தாலும் ரவுடிசம், வெட்டு குத்து கொலை இதுதான் நடக்குது. பெண்களும் வெளியே பாதுகாப்பா போக முடியல. சின்ன சின்ன 8வது 9வது படிக்கிற பிள்ளைங்கலாம் பெண்கள் எல்லாம் நாங்க வச்சுன்னுக்கிறோம், பொம்பளை குழந்தைங்கலாம். அதுங்கெல்லாம் ரோட்ல ஸ்கூலுக்கு போறது கூட எங்களுக்கு பயந்து அனுப்புறதா இருக்குது. அதனால இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு நல்ல இதுதானே. அதனால நாங்க இந்த ஆட்சிக்கு நாங்க அவருக்கு தான் போடலான்னு இருக்கோம். அப்போ விஜய் வந்து உங்களுக்கு வீடு பாத்ரூம்லாம் கட்டி கொடுப்பாரு. நம்புறோம், கிடைக்கும். அவர் சொல்லிக்கிறாரு எங்களுக்கு வீடு கொடுப்பாரு, நாங்க நம்புறோம். அதனால இந்த ஆட்சிக்கு நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். எல்லாரையும் நிக்க வச்சு பார்த்தோம், யாருமே எதுவுமே சரியில்லை. விஜய் நான் ஒரு தடவை பாக்குறோம், செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் அண்ணா வந்தோன்னு நாங்க ஓட்டு போடுவோம், அவ்வளவுதான். பாப்பா உங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு. விஜய் ஜெயிப்பாருங்களா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. எப்படி சொல்றீங்க? இவருக்கு ஓட்டு போடுறது பார்த்தா ஓட்டு நம்ம தான் போடுவோம்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிடிக்கும் விஜய்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின் ஐயா பிடிக்காதாப்பா? பிடிக்காது. பெண்கள் பாதுகாப்பை காப்பாற்றணும்னு இது பண்றேன். நிறைய பெண்களை சாவடிக்கிறாங்க, மனசாட்சியே இல்ல. இதேதான் இதுவாகுது, நம்ம நாட்டுல நடக்கிறதே சரியில்லை. எல்லாமே பிரச்சனை தான் இங்க. என்ன பிரச்சனை நிறைய இருக்குங்க சொல்லனா. 2001 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக ஆண்டுறாங்க. இப்ப சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தா திமுக எம்எல்ஏ. அப்பயும் உங்க நிலைமை மாறலையா? ஒண்ணுமே அவர் வரவே இல்லை. 4 வருஷம் போது இப்பதான் 5வது வருஷம் வந்திருக்காரு. யாரு? திமுக எம்எல்ஏ. இப்ப இந்த 5 வருஷத்துல இந்த ஒரு 2 மாசமா வந்து என்ன குறை அது குறைன்னு கேட்டு போறாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். 30 பேர் இருக்கோம் ஃபேமிலியில, 30 பேர் விஜய்க்கு தான் போடுவோம். வேற யாருக்கும் மாத்தி போட மாட்டோம். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? மாறல, புதுசா வராரு இல்ல. எல்லாமே 2 பேரும் வந்தவங்க அது எதுவுமே செய்யல. இவர் வந்திருக்காரு, இவர் வந்து சான்ஸ் கொடுத்தா ஏதாவது செய்வார், நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இது பண்ணா அடுத்தது மாத்திக்க வேண்டியதான். இதான் ஒரு உண்மை, வேற எதுவுமே கிடையாது. நம்பிக்கை தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை நடந்தது நாட்டுல. நியூஸ் பார்த்து தான் இருக்கேன், நானும் படிக்காத தான், நியூஸ் பார்த்து தான் இருக்கேன். அதெல்லாம் பார்த்து எனக்கும் மனசுல வேதனை இருக்கல. புதுசா வரவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்க ஜெயிக்கலன்னா நல்லது செய்யலன்னா அதுக்கப்புறம் மாற்ற வேண்டியது தான். அவர் என்ன பண்றது, மக்களோட நம்பிக்கை தான். அப்ப அதிமுக திமுக வந்து உங்க 2த்துக்குமே சான்ஸ் வேஸ்ட் தான். இவங்க நிலம் மாறல, எதுவுமே மாறல. காலத்துக்கு இப்ப எனக்கு 10 வயசுல இருந்து கடல் தொழில் கஷ்டம் என்ன முன்னேறி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது, சொந்தமா வீடு கூட கிடையாது. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. கொட்டா இருக்கு. இந்த கொட்டா 20 வருஷமா வீடு கேட்டு ஒண்ணுமே எதுவுமே செய்யல. கவர்மெண்ட் வீடு கேட்டீங்களா? கேட்டு ஒண்ணுமே கொடுக்கல, ஒண்ணும் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வேஸ்ட் தான். புதுசா வரவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். என்ன பிரச்சனை இருக்கு? பாத்ரூம் கட்டாத கிடக்குது, தண்ணி வசதி சரியா கிடையாது, எப்படி சாப்பிடுறது, ஒரு கேஸும் கிடையாது. இப்போ அது கூட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. எப்படி நாங்க சாப்பிடுறது சொல்லு? அந்த கேஸ் அந்த அடுப்பு பார்த்து அந்த வெயில்ல உட்காந்து வேவாத வெயில அடுப்புல உட்காந்து சோறாக்கி தூண்டுறதா கிடக்குது. எதோ எங்களுக்கு இருந்து முடிஞ்சுதா, இந்த இடத்துக்கு ஒரு இது நல்லா இருந்தா போதுங்க. இப்போ இங்க வந்து திமுக எம்எல்ஏ தான் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ. அவர்கிட்ட கோரிக்கை வச்சீங்களா பாத்ரூம் கட்டி சொல்லி? எல்லாமே சொல்லியாச்சு. கட்டுறேன்னு சொன்னாங்க, இன்னொருத்தங்க போய் ஃபைட் பண்றாங்களா இங்க கட்டக்கூடாது சொல்லிட்டு. அதை போய் அவங்களும் கேட்க மாட்டாங்க, நாங்க கேட்டாலும் கேட்காதீங்கன்றாங்க. கிட்டத்தட்ட இங்க ஒரு 200 குடியிருப்பு மேல இருக்கீங்க. இங்க இருக்க பெண்கள்லாம் எப்படி அந்த குப்பை மூடுக்கு போகும். நாங்க எல்லாத்தையும் லாரிக்கார பாக்குறான் பாரு, எல்லாம் ஆம்பளைங்க. அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க, அது நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க நாங்க எங்களை தான் நினைச்சு பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களையும் அவங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நாங்க போய் அவங்களை கேக்குறது? அவங்க சொல்றவங்களுக்கு அறிவு இல்ல. ஃபர்ஸ்ட் செய்யறேன்னு வராங்க, அதுக்கப்புறம் அவள் தான் நிப்பாட்டிக்கிறாங்க. பணம் கொடுத்தா நல்லவங்க, நாங்க பணம் கொடுக்கல கிடையாது. ஓட்டுன்னு கேட்க வர மாட்டாங்க. இங்க எப்படி அவங்க கேட்க வருவாங்க? ஓட்டு கேட்க வரும்போது அப்ப பேசுவோம்னு நாங்க. அப்ப நீங்க பெண்கள்லாம் பாதுகாப்பு இல்லாம திறந்த வெளில தான் போறீங்க. ஆமா, அதே
எத்தனை வயசு பிள்ளைங்க தேவையில்ல பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை அந்த இடத்துக்கு போகுது. இந்த குழந்தைங்களாம் அங்க எடுத்துட்டு போக முடியுமா சொல்லு? அந்த குழந்தைங்களை எடுத்து நாங்க அங்க போறோம். ஒரு பாத்ரூம் தான் கட்டுங்கன்றோம். நாங்க வேற எதுவுமே கோரிக்கை கேட்கல. எங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்தீங்கன்னா சரா போச்சு. கஞ்சா அடிக்கிறானுங்க, குடிக்கிறானுங்க, ரவுடி பசங்க நிறைய பேர் லாரிக்காரனுங்க பாக்குறானுங்க. எல்லாம் வயசு பிள்ளைங்களா இருக்குதுங்க, குழந்தைங்க இருக்குது. நாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறோம். நாங்க வயசு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கள நடக்க முடியல. அப்படி இருக்குது இந்த இடம். அவங்க ஆட்சி வரும்போது கோரிக்கை வச்சிங்களா எங்களுக்கு கழிவு கிடைச்சது? எல்லாமே கேட்டுட்டோம். தோ ரெடி பண்றேன்னு போனவங்க இன்னும் ரெடி பண்ணல. 2 மாசம் ஆகுது அதை ரெடி பண்ணி. கல்லு வச்சு போனாங்க, பூஜை போட்டு நாங்க செய்யறோன்ட்டு. ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் எடுக்கல. அதுங்க வந்து இது உள்ளதான் போனாங்க. ஒரு காவல் கிடையாது. இந்த இடம் அப்படியே கொசு மொக்கிது. அதுக்கும் ஒரு கல்லு போட்டு கொடுங்கன்னா அதுக்கும் சட்டை பண்ண மாட்டாங்க. ஒரு டாங்கி வைக்கிறாங்க, தண்ணி சரியா வர மாட்டேன்னுது. எல்லாத்துக்கும் நாங்க இது பண்ணிட்டு தான் கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு இது கிடையாது. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா உங்க குறைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க? யாரு இது பண்ணாலும் இது பண்ணுவாங்களா? நம்ம ஒழிச்சதான் சோறு. யாரும் வந்து இது பண்ண போறது இல்ல. இன்னும் வந்து இவரு வந்தா கொஞ்சம் நல்லது நடக்கும்னு பாக்குறோம். யாரு? விஜய் வந்தா. அவர் வந்தா கொஞ்சம் நல்லது நடக்கும் எங்களுக்கு. புரியுதா? அவங்க இவங்க வயசுல ஓட்டு போதே வேஸ்ட். நம்ம ஒழிச்சா நம்ம சோறு. அவங்க போட போறதுல வீட்டை தேடி வந்து அவங்களால முடிஞ்சது நாங்க செய்ய சொல்லணும். அதை செஞ்சா குத்தா போதும். அதே போல இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கட்டி போறதுக்கு யாரும் வர மாட்டாங்க சொல்றாங்களே. மாமா இந்த மாதிரிலாம் இருந்தா யார் வருவாங்க? இந்த கெஞ்சா அடிக்கிற பசங்களுக்கு, குடிக்கிற பசங்களுக்கு தான் இருக்கிறான்றாங்க. இங்க ஃபுல்லாவே கெஞ்சாவே இருக்குதுன்றாங்க. என்ன பண்ண முடியும்? எங்க கிட்ட தான் வந்து ஓட்டு கேக்குறாங்க. அப்புறம் வந்து அப்ப விஜய் வந்து அவங்க நிலைமை மாறும் நினைக்கிறீங்க? மாறும். அவரு எங்களுக்கு சோறு போட மாட்டாரு. அவரு வந்தா ஒரு நல்லது நடக்கும் தான் நினைக்கிறோம். அதிமுக திமுக வாய்ப்பே இல்ல. சான்ஸே கிடையாது. போட மாட்டாங்க யாரும். ஓட்டு போட்டாலும் செய்யக்கூடாது அப்படிதான் நினைப்பாங்க. எல்லாமே குறைதான். இது எவ்வளவு குறையுது. யார் வந்து சரி செய்யப்போறா? 4 முறை அதிமுக ஆண்டுறாங்க, இப்ப இந்த முறை திமுக ஆள்றாங்க. அப்பயும் உங்க நிலைமை மாறலையா? நிலைமை நாங்க தான் மாறிடும். வருமானம் இல்லாத அதெல்லாம் புதுமையா ஒருத்தர் வந்தாதான் நல்லது. வர சட்டமன்ற தேர்தல உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் தான். விஜய் வந்து உங்க நிலைமை மாறுமா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. பார்க்கலாம், சான்ஸ் பாலாம அவராவது வந்து நம்மள வாழ வைக்கிறாரு. மீன்காரன் இப்படியே தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து எங்களுக்கு தலை தூக்கல. மீன்காரன் கட்சி வரைக்கும் இப்படிதான் இருக்கிறோம். இவராவது வந்து பாலம் மீனவர் நிலைமை மாறல. அது ஜெயலலிதா இருக்கும்போது தான் எங்களுக்கு எல்லாமே எல்லா செல்வாக்கும் இருந்தது, எல்லா சலுகையும் இருந்தது. அவங்க எப்ப போனாலும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த டைம் வந்து திமுக எம்எல்ஏ தான் இங்க சிட்டிங் எம்எல்ஏ. அவர் வந்து பார்த்தாரா மக்களை? மாசம் 75 கிலோ அரிசி கொடுத்தாரு. அதனால இப்ப இருக்கிறத புடுங்காத விட்ட போதும்பா. விஜய் வரணும். எங்க எல்லாம் ஓட்டு அவரு தான். பக்கம் ஏடிஎம்கே. விஜய் தான் ஓட்டு போடுவேன். மீனவர் ஓட்டு ஃபுல்லா விஜய் அவர் தான். குறையா இருக்குதுப்பா இங்க. ரொம்ப குறை. வருமானமே வரல யாருக்குமே. சரி வருமானம் தான் இல்லைன்னு பார்த்தா வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப சும்மா சின்னதா கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணுங்க பெரிய பொண்ணான கூட ஒரு மூலையில உட்காரது கூட இடம் கிடையாது. படுக்கிறதுக்கு இடம் இல்ல. வீடு ஓலை வீட்டுலதான் வந்து ஒழுவும் சொல்லுவாங்க. ஆனா எங்க குவார்டர்ஸ்லயே ஒழுவுதுங்க. யானெல்லாம் வைக்கிறோம் நாங்க அங்கங்க. கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு தானே இது? கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு தான். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. அவங்க பூசிட்டு போயிடுறாங்க. அதே மழை நாள் வந்துச்சுன்னா எப்ப போல நாங்க யானை வைக்கணும் அந்த தண்ணிய பிடிக்கிறதுக்கு. நாங்க இதே தொல்லைதான். இப்போ எல்லாம் வர்றாங்க போறாங்க செய்யறாங்க போறாங்க. ஆனா எப்ப போல. ஆனா என்ன ஒண்ணு ஒரு குறிப்பு இது அதாவது எப்படி சொல்ல தெரியல. ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்ட்ராங்கா இல்லாம தான் இப்படி நடக்குது எல்லாமே. ஏதோ கடமைக்கு கட்டி தராங்க. கடமைக்கு கட்டிட்டு போறாங்க அவங்க கடமைக்கு. ஆனா அவங்க வீடு கட்டி அவங்க ஆண்டு பார்த்தா அது தெரியும். அந்த கஷ்டம் நஷ்டம் இருக்குது. நாங்க தானே எங்களுக்கு தான் தெரியுது. அவங்க நல்லா சொகுசா வாழ்றாங்கல்ல. சொகுசா தான் வாழ்றாங்க. அவங்களுக்கு நான் காரு பங்களா. எங்களுக்கு இந்த கடலை விட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த கடல் தான் எல்லாமே. இந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை வச்சீங்களா? என்ன சொல்றாரு? ஐயா அந்த ஓட்டு கேட்கும் போது வந்தாரு. எங்களை எல்லாரையும் போட்டா புச்சாரு. நாங்க ஷால்லாம் போட்டோம். எல்லாமே போட்டா புச்சாங்க. ஆனா இன்னும் வரவே இல்லை. இன்னும் எட்டியே பாக்கல. ஜெயிச்சிட்டு போந்தா சரி. அவ்வளவுதான். அதோட அவங்கள நாங்க பார்க்க முடியல. அவங்க எங்களை பாக்கிறதுக்கு வந்தாங்க. அதோட எல்லாம் கும்பலா இந்த போட்டா புச்சோம். அவருக்கு மாலை எல்லாம் போட்டோம். எங்க இடத்துக்கு எல்லாம் சூப்பரா ஆயிடும்னு. ஆனா இது வரைக்கும் எட்டி பாக்கல. இப்ப திரும்ப ஓட்டு கேட்க வருவாரு. அப்ப நாங்க கேட்போம். அவருக்கு நாங்க சொன்னதுக்கு அவர் கேட்டதுக்கு நாங்க பதில் சொன்னோம். எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு. அதோட வரல. இனிமேல் அவர் எங்க வீடு தேடி வந்தாருன்னா இங்க வந்து கேட்பாரு. அப்ப நாங்க பேசுவோம். என்னன்னா நீங்க பண்ணி கொடுத்தீங்க, என்னென்ன செஞ்சு கொடுத்தீங்க நீங்க சொல்லுங்கண்ணா. அப்புறம் நாங்க ஓட்டு போறதா போடாது நாங்க முடிவு பண்றோம். வர சட்டமன்ற தேர்தல உங்க ஆதரவு யாருக்கு? இப்ப யாரு இருக்காங்களோ இளைஞருங்க அவங்களுக்கு கொடுத்து பாக்கலாமே ஒரு வாட்டி வாய்ப்பு. பழசு குத்து தானே இந்த அளவுக்கு உட்காந்து. புதுசு கொடுத்து பாக்கலாமே இந்த அளவுக்கு எப்படி ஆகுதுன்னு பாக்கலாமே. ஒரு நல்ல வழி பிறக்கட்டுமே. எங்களுக்கு பிறக்கணும் ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். யாருக்கு சொல்றீங்க? நான் சொல்ல முடியாது. ஊருக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஊருக்கே தெரிஞ்ச கதை தான். விஜயா? விஜய்க்கு என் ஓட்டு என்னைக்குமே பிகிலி. என் குடும்பமே பிகிலி தான். கப்பு முக்கியம். அதனால விஜய் தான். என் ஃபேமிலி எல்லாமே. ஆனா அந்த ராயபுரம் தொகுதியில இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கு? 1000 பிரச்சனை இங்க. அது இந்த வர ஆட்சியிலாவது நடக்கணும் நம்பிக்கை இருக்கு. 4 முறை அதிமுக ஆண்டுறாங்க. இப்போ வந்து திமுக ஆண்டுருக்காங்க. அப்பயும் உங்க நிலைமை மாறலையா? மாறவும் மாறாது. இன்னும் நடந்தாலும் ஆட்சி அதே ஆட்சி வந்தாலும் நடக்காது.
எப்போ இருந்தோமோ அப்படிதான் இருக்கும். இதுக்கு மேல வேற கட்சியாக வந்தா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் என்ன காரணம்? 4 முறை இருந்துக்கிறாங்க திராவிட கட்சிகள், என்ன சொல்றாங்க எல்லாம் இதை பண்றோம் அதை பண்றேன்றாங்க, ஏன் எதுவும் பண்றது இல்லையா? இது ஒண்ணுமே பண்ணல. ம். எம்எல்ஏ இதுவரையிலும் நான் 4 வாட்டி பொய்யிலத்துக்குது, அதுல கூட வந்து பார்க்கல. ஏடிஎம்கே ஆட்சியிலாவது வந்து 4 பேர் பார்த்தாங்க கொண்டாங்க, எழுதி போய் கொஞ்சம் காசு வந்தது. இதுல ₹1 கூட வர இன்னும் வாங்கல. 4 வாட்டி பொய்யிலத்துக்கு ஒன்றும் வாங்கல. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்க உழைச்சாதான் காசு. புயல் எடுத்து எங்களுக்கு பைப்பு டேமேஜ் ஆயிடுச்சு. எங்களுக்கு யார் உதவி பண்றது? நாங்க யாரை கேட்போம்? ஒரு நாளைக்கு 300 400 கிடைக்குது. இதுல வேற அப்பம் 2 பேர் கஷ்டப்படுறோம். நாங்க இப்படி கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் உண்டு. 1000 வித்தா ஒரு 200 ஒதுக்கி விற்போம். அந்த காசு எடுத்தா பைப்பு வேலை பார்க்கணும் கொள்ளணும். ஒரு எம்எல்ஏவாவது கவுன்சிலர் கொஞ்சம் நாள் அவங்க என்ன கொடுத்தா இல்லை கவர்மெண்ட் மூலியமாக அதை வரணும், அதுவும் வரல. நாங்களே சம்பாதிச்சு நாங்களே வாழ்ந்து போக வேண்டியதான். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? உலகத்துக்கே தெரியும் பிள்ளைங்களை இதில் போடுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? விஜய் தான். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? கண்டிப்பாக மாறும். அவர் அவ்வளோ 1000 கோடி கணக்கில் பணத்தை விட்டு வந்து ஆட்சி நிற்கிறாரு. பணம் வேணா அவர் அங்கேயே சம்பாதிச்சுக்குவாரு. இதுதான் வந்து பணம் சம்பாதிக்க அவசியம் இல்லைல்ல. 300 கோடி ரூபாய் வருமானம் விட்டு வர்றாருன்னா மக்கள் மேலே ஆதரவு இல்லாமல் வருவார், பண்ணுவார். இன்னும் ஒரு தேர்தலோட சந்திக்கல, எப்படி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் என்ன 50 தேர்தலாக பார்த்தாச்சு. எல்லாம் புதுசாக அப்பங்காலத்துலேருந்து இன்னொரு ஆட்சியிலேருந்து வரவங்க தான் எல்லாமே. யாருமே வந்து நான் எம்எல்ஏ இருந்து சின்ன சின்ன பதவி மேலே வரல. அவங்க அப்பா ஆண்டப்போ இல்லை இவர் ஆண்டப்போ இவங்க எம்ஜிஆர் ஆளும்போதுலாம் அவங்க வந்து உள்ள வந்து வரவங்க தானே. பிறந்தப்போ யாரும் ஆட்சி ஆளல. இவர் ஆளுவாரு நம்பிக்கை பயங்கரமா இருக்கு. தாய்புரம் தொகுதியை பொறுத்தவரை டிவிக்கே தான், அதில் மாற்றமே இருக்காது. அப்போ இந்த மக்கள் ஆதரவு ஃபுல்லா விஜய் தான். அதுக்கு மாற்றமே இல்லை. ராயபுரம் தொகுதியில் மக்கள் ஆதரவு டிவிக்கே தான். அது உறுதியாக மட்டும் சொல்ல முடியாது. யாரும் வந்து எதுவும் செய்யல. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தா திமுக எம்எல்ஏ தான் ஐடி மூர்த்தி அவர்கள். நேரில் வந்து பார்த்தாரா? என்ன சொன்னாரு? ராகல 2 வாட்டி தான் வந்துக்கிறாரு. அது இப்போ எலெக்ஷன் ஓட்டு கேட்க வந்தாரு, அப்படி போறாங்களா? யாரு வந்து அவங்க நிலைமை மாறும்? விஜய் வந்தா மாறும். எப்படி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அவனும் ஒரு தேர்தலோட சந்திக்கல. ரசிகர்களும் பெண்கள் பட்டாரமும் அவருக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இப்போ நான் பக்கத்துல ஆண்டியில பார்க்கும்போது கூட நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன மாதிரி தான் சொல்றாங்க எல்லாருமே. 2001 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக ஆண்டுக்கிறாங்க இந்த ராயபுரம் தொகுதியில. அது கொஞ்சம் பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஆட்சி சரியில்லை. வந்து என்ன ஏதுன்னு எதுவுமே கவனிக்கல. இன்னும் ஒரு டெவலப் ஆகல இந்த ஏரியா. இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ராயபுரம் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? விஜய். காரணம் என்ன? புதுசா வரணும். இவங்க 50-60 வருஷமா இருந்துட்டாங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவனுக்கு பணம் தேவையில்லை. 1000 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதி அதுவே வேண்டான்னு வர மக்களுக்கு நல்லா செய்யணும். அவரு தனித்து நின்றா ஜெயிச்சிருவாரு. ஆனா நிக்க விட மாட்டாங்க. 2 பெருசாலிங்க இருக்குது. இந்த ஒரு தொகுதியில வந்து நிக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு நீ விஜய் கட்சி ஆளு நீ நிக்கிறேன்னு வச்சுக்கோ. உங்ககிட்ட ஒரு 2 கோடி ஊத்து நிக்க ஓடுறானா என்ன பண்ணுவ? நீ கோடி தானே ஆகும். அதனாலதான் பயந்து கூட்டணி வந்தா 234 ஜெயிக்கும். கூட்டணி இல்லைன்னா ஜெயிப்பாரு எப்படின்னு தெரியாது. ஆனா ஆக்சுவலா விஜய் வரலன்னா கட்சியே இல்லாத ஆயிடும். 2 பெருசாலிங்க ஏடிஎம்கே டிஎம்கே 2 பெருசாலிங்க. ஒன்னு 50 வருஷம், ஒன்னு 75 வருஷம். வேற ஒண்ணுங்க. இப்போ இந்த ராயபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 முறை 2001 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக ஆண்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆண்டுறாங்க. அப்பயும் உங்க நிலைமை மாறலையா? ஏடிஎம்னா ஜெயக்குமார் வந்து ஒரு டெத்து, ஒரு கல்யாணம், ஒரு மக்களுக்கு எதனா செய்யுதுன்னா வந்து செய்வார். ராயபுரம் தொகுதி அவர் இங்க இருந்தவர். ஆனா ஐடி மூர்த்தி வந்து தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல. காவா வந்து 4.5 வருஷமா ஓடி தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல. அங்க எங்க மேற்கு ஏதோ கட்டியிருக்காராம் 4.5 வருஷத்துல. அவர் செல்விலேயே பண்ணலாம், ஒண்ணுமே பண்ணாங்க. வெளியே வரது கூட இருந்த 100 பேர் இருக்கானுங்க பாரு. அவருக்கோசம் எம்எல்ஏ ஆக்குனாங்க பாரு, அவங்கள கூட பார்க்க மாட்டாரு. அது மாதிரி எம்எல்ஏ எதுக்கு? ஜெயக்குமார் வந்து ஒரு டெத்துக்கு இதுக்கு எல்லாம் வருவார், நல்லது செஞ்சிருக்காரு. ஒரு ஆபீஸ் திறந்து ஒரு 6 மாசம் பெண்கள் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க தையம் மிஷினோட குத்தி நீ பொழைச்சிக்குமா. கம்ப்யூட்டர் கத்துக்கினியா நீ 1 வருஷம் ஃப்ரீயா இருந்து எங்கன்னா வேலைக்கு அது நல்லது செஞ்சிருக்காரு. அப்போ வர தேர்தலில் இந்த ராயபுரம் தொகுதியில விஜய் தான் ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா 100%. எங்க ஓட்டு ஒரு எங்க அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்தா ஒரு 70-80 ஓட்டு இருக்கும். எல்லாமே விஜய் தான். ஆனா இது வந்து திராவிட கோட்டைன்றாங்க. அதிமுக கோட்டை, திமுக கோட்டை. அது ஒரு 1965 ஒரு முறை எம்ஜிஆரால வந்தது. இந்த முறை வந்து 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்ததால தான் இந்த முறை வரல. இல்லைன்னா 5 வருஷம் அம்மா இருந்தாலும் வந்துட்டு இருப்பாரு. ராயபுரத்துல அதிமுகவும் வாய்ப்பு இல்லை, திமுகவும் வாய்ப்பு இல்லையா? சொல்ல இந்த முறை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஜெயக்குமார் தானே கொடுப்பாங்க. விஜயால ஜெயிச்சுன்னு வந்துருவாப்பா ஜெயக்குமார் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு டெத்துக்கு வராருன்னா அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. கல்யாணத்துக்கு கூட வராத போயிடலாம். டெத்துக்கு வராரு பாரு, மாலை போட்டு அந்த வீட்டில் ஒரு 10 ரூபா கொடு. அவன் என்ன கோடி சொன்னா அந்த 10,000 தான் முக்கியம். அது கொடுக்குறாரு பாரு, அதான் மெயின். போனால் ஒரு வேலை காலையில் போனால் அந்த டோக்கன் என்னால் சாப்பிட செஞ்சு கொடுமா, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுமா, என்னை தேடி வந்துருங்க சொல்கிறாரு. அது எப்படி இருக்குது?
இந்த ஆளை வந்து 4-5 வருஷம் பார்க்க கூட முடியல. இதுக்கு இந்த ஆள் எப்படி சீட்டு கொடுத்தான்னு தெரியல. ஐடி மூர்த்திக்கு ஆமா, எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆமா அப்படியே தான் இருக்குது. நாங்க எங்கெங்க மனு கொடுத்தாலும் அப்படியே தான் இருக்கு. யாரும் எந்த அரசியல இருந்து வந்தவங்களும் செஞ்சது கிடையாது எந்த உதவி எங்களுக்கு. இப்போ 4 முறை அதிமுக ஆண்டுக்கிறாங்க, இப்போ வந்து திமுக ஆண்டுருக்காங்க, அப்பயும் உங்க நிலைமை மாறலையா? என்ன சொல்றாங்க? மாறல, அப்படியே தான் இருக்கு. அம்மா இருக்கும் போது கூட ஓரளவுக்கு வந்து பார்த்துன்னு கொண்டுன்னு மழை காத்துக்கெல்லாம் இருந்தாங்க. இப்ப யாருமே வந்து எட்டி கூட பாக்குறது கிடையாது. நாங்க போய் என்ன மனு கொடுத்தாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. என்ன சொல்றாங்க கேட்டா? எது கேட்டா செய்யலாமா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லாமே மாறி மாறி தான். மனசால் ஒண்ணு தானே. ஆமா, நீங்க ஒண்ணு நாங்க மிருகம், நீங்க மனுஷல் கிடையாது, எல்லாமே ஒண்ணு தானே. நீங்க பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க அவங்க. நாங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கேட்டா இது சென்ட்ரல் கவர்மெண்ட், நாங்க எதுவும் செய்ய முடியாது. பப்ளிக்ல போறாங்க பாத்ரூம் எல்லாம், ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது இங்க. இப்பதான் போட்டாங்க இந்த தர, வெறும் சேராதான் கிடக்கும். எந்த எம்எல்ஏ அவங்க இவங்க எல்லாம் யாருமே உள்ள வந்து ஓட்டுலாம் கேட்டது கிடையாது. லாஸ்ட் டைம் வரும்போது சேராயிச்சு. அந்த கேட்டோட முடிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்க இங்க இருந்து ஆர்த்தி எடுத்துன்னு போவோம் அந்த கேட்டாண்ட. இது உள்ள வர மாட்டாங்க. இந்த வாட்டி யாருக்கும் ஓட்டு போற மாதிரி கிடையாது. மாத்தி போட்டு பாப்போமே என்ன முயற்சி வருது. வர சட்டமன்ற தேர்தல இந்த தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? மாறும் கண்டிப்பா. அப்ப அதிமுக திமுக எதுவும் செய்யலையா மக்களுக்கு? திமுக எதுவுமே செய்யல, இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவும் செஞ்சது இல்ல. அம்மா இருந்த காலத்துல வேணாலும் செஞ்சிருக்காங்க. இதுல பாதி வீடு கொடுத்தாங்க, பாதி வீடு கொடுக்கல. எம்எல்ஏ வந்து பாத்தாருங்களா? பார்த்தாரு, பார்த்து கூட ஒரு பிரோஜனம் செய்யல அவரு. இந்த மழை காத்து கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு உதவின்றது கூட எதுவுமே செய்யல. இங்க எதுவுமே தரல. இங்க இருக்கிற பொதுமக்கள் தான் சாப்பாடுங்க தான் எடுத்து வந்து போடுவாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்யல. அப்போ விஜய் வந்து அவங்க நிலைமை மாறும்னு நினைக்கிறீங்க? மாறணும், அதுதான் போடுவோம் நாங்க எல்லாம். எங்க ஃபேமிலியில மொத்தம் 20-30 பேர் இருக்கோம். நாங்க எல்லாம் அதுக்கு தான் போடுவோம். ராயபுரம் தொகுதியில இப்போ டிவிக்கு ஜெயிக்குமா? வந்துதான் ஆகணும்ன்ற கடிமை ஒரு முயற்சி எனக்கு இருக்கு. ஆனா மக்களுங்க இது எப்படின்னு தெரியல எனக்கு.